ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆம் தேவஜனமே, உலகத்தினுடைய சந்தோஷம் ஒரு நாள் இருக்கும். ஒரு சம்பளமே வாங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு 10 நாள் அந்த பணத்தை வைத்து நாம் சந்தோஷமா இருக்கலாம். மீண்டும் நாம் எப்பொழுது சம்பளம் வாங்குகிறோமோ அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வோம், அந்த மாதம் இறுதி வரைக்கும் ஐயோ தேவைகள் இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டுதான் இருப்போம். ஆனால் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது என்ன இருந்தாலும் என்ன இல்லை என்றாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைத்து வாழ பழகுகிறவர்களால் மாத்திரமே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். யார் அவமானமாய் பேசினாலும், யார் துக்கமாய் பேசினாலும், யார் என்ன சொன்னாலும் கலங்காதபடிக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற சந்தோஷம். எப்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்தார்கள், எப்படி துதிக்க முடிந்தது? பாடுகளுக்கு மத்தியிலே சிறைச்சாலையிலே எப்படி அவர்கள் துதிக்க முடிந்தது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம்தான் அவர்கள் வாயிலே துதி உண்டாக்கினது. தேவஜனமே, இன்றைக்கும் உங்களால் உலகத்திலே சந்தோஷம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஆனா தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுக்குள் நீங்கள் வாழும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் சந்தோஷமாயிருக்கலாம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்குள் நீங்கள் வாழ பழகுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாங்கள் உம்மை மாத்திரமே நேசித்து உமக்குள் நாங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.